சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் அன்பு குழந்தையே, நீ உன் வாழ்வில் இது நாள் வரை நடந்ததையெல்லாம் வைத்து என் வாழ்க்கை இப்படித்தானோ என்று மனம் கலங்கி இருக்கிறாய். என் செல்லமே, உன் சாயப்பா சொல்வதை கேள். உனக்கு வந்த துன்பங்கள் எல்லாம் உனக்கு மிக பெரிய காயங்களை கொடுத்தது என்பது உண்மைதான். ஆனால் அது நிரந்தரமில்லை. இனிமேலும் என் குழந்தை வேதனைப்படுவதை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை. உன்னை வேதனைப்படுத்தியது எல்லாம் என்னையும் சேர்த்தே வேதனைப்படுத்தியது. உன் வலிகளை எல்லாம் நான் என்னுடைய வலியாக உணர்கிறேன். நீ வெளியே எல்லோரிடமும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் நீ விடும் கண்ணீர் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உன்னை பெற்ற உன் தந்தையான சாயப்பாவுக்கு தெரியாதா என் தங்கமே? நீ இது நாள் வரை எப்படியாவது நல்லது நடக்கும் என்று மனதைரியத்தோடு காத்திருந்தாய். நீ காத்திருந்தது போதும் குழந்தையே. மலை போல் தோன்றிய உன் துன்பங்கள் யாவும் இனி பனியாய் உருகி விலகிவிடும். இனி என்னாலும் உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தர வேண்டும் என்று சாயப்பா ஆசைப்படுகிறேன். அதை செய்தும் காட்டுவேன். நீ மன தைரியத்தை மட்டும் எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாதே. உன்னை சாயப்பா ஒரு நாளும் கைவிட மாட்டேன். எது வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உனக்காக உன் சாயப்பா துணையாக இருக்கிறேன் என்பதை மனதில் வைத்துக்கொள். எதிர்த்து போராடு. என்னால் இதை செய்ய முடியுமா முடியாதா என்ற சந்தேகம் மட்டும் உன் மனதில் தோன்றவே கூடாது. என் செல்லமே, சந்தேகம் வந்துவிட்டால் எதிலும் பயமும் தடுமாற்றமும் வந்துவிடும். பின் நீ நினைத்ததை செய்வதில் தாமதமும் தடையும் கூட ஏற்படக்கூடும். அதனால் என் தங்கமே, ஒருபோதும் மன உறுதியையும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே. உன் சாயப்பா உனக்கு தோள் கொடுக்க தயாராக இருக்கிறேன். எப்போதும் என் உதவி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். என்னை நீ சேர்ந்திருக்கும் போது அந்த துன்பம் எப்படி உன்னை தொடர்ந்து வரும்? நீ என்னை தொடர்ந்து வருகிறாய். நிச்சயம் இனி உன்னை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் மட்டுமே பின்தொடரும். என்னை நம்பு. கடந்து வந்த பாதைகளின் வழிகளை நினைத்து கொண்டே இருந்தால் செல்லும் பாதை தெளிவாக எப்படி தெரியும்? உன் சோகங்களை எல்லாம் காற்றில் கலந்துவிடு. உன் மனதை சந்தோஷமான தருணங்களால் நிரப்பிவிடு. இந்த உலகில் பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? நீ மட்டும்தான் பிரச்சனையில் இருப்பதாக நினைத்து கொண்டு வருந்திக் கொண்டு இருக்கிறாய். அப்படி இல்லை குழந்தையே. எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் வாழ்விலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இங்கே அனைத்தும் கிடைக்க பெற்றவர்கள் என்று யாரும் இல்லை. எல்லோருக்கும் ஏதோ ஒரு தேடல் இருக்கத்தான் செய்கிறது. அதை நீ புரிந்து கொண்டால் இப்படி வருந்த மாட்டாய். உன் பிரச்சனைகள் உனக்கு பெரிதாக தோன்றாது. உன் சாயப்பாவின் வார்த்தைகள் எல்லாம் உனக்கு மன நிம்மதி தந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்போது நிம்மதியாக தூங்கு. விடியும் காலை உனக்கான நல்ல செய்தியோடு விடியும். உதிக்கும் சூரியனின் ஒளி உன் மீது படும்போது உன் துன்பமாகிய இருள் எல்லாம் விலகிவிடும். நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா ஆசி உனக்கு எப்போதும் உண்டு. இனி உன் வாழ்வில் நடப்பது யாவும் நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம்.